ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அவர் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஊழியம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் அங்கே போகும்போது ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அவர் கொடுத்தாரு. ஸோ அவரோட ஊழியம் ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப வெற்றிகரமாக இருந்துச்சு. உபத்திரம் நிறையா இருந்துச்சு, பாடுகள் நிறையா இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம வாசிச்சிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் அவருடைய ஊழியத்துடைய பலன், அவர் போட்ட பிரயாசங்கள் அது விருதாகலை. ஒவ்வொரு பட்டணத்தில் அவர் சபைகளை ஆரம்பித்து அந்த சபைகளோடு தொடர்புகளை தான் அவர் இந்த நிருபங்கள்லாம் எழுத ஆரம்பித்தார். பிகாஸ் ஹி வாஸ் அவே ஃபார் டிஃப்ரெண்ட் மிஷினரி ட்ரிப். ஒரு தடவை வந்துட்டு தாய்லாந்து, கம்போடியா அந்த மாதிரி போயிட்டார். இன்னொரு தடவை போகும்போது இங்கிட்டு சிங்கப்பூர், அங்கிட்டு பக்கத்தில் இந்தோனேஷியா, அப்படி அந்த மாதிரி இந்தியா அந்த மாதிரி போனார். அவர் போகல, சொல்கிறேன், அவர் போன இடம்லாம் வேறுனால அவர் இங்கிட்டு இந்த சைட்டில் போகும்போது சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்தியா அந்த மாதிரி அவர் ட்ரிப் போகும்போது அங்கே போயிட்டுருக்கும்போது எங்கே தாய்லாந்து, கம்போடியா இந்த இடத்துல ஸ்தாபித்த சபைகளோடு என்னது நூல் மூலமாக தான் அவர் தொடர்பு கொண்டார். He communicated through letters. ஓகே, அப்போ அவர் லெட்டர் எழுதுகிறாரு. அன்பான தாய்லாந்தில் இருக்கிற மக்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவர் எழுதி அதை யார் அடுத்து ஒருத்தர் வருவார், அங்கேருந்து ஒருத்தர் இவர் பார்க்க வருவார். வரும்பொழுது அவர்கிட்ட கொடுத்து இது போய் அந்த சபைகளில் வாசிங்கள், அங்கே இருக்கிற சபைகள் மத்தியில் வாசிக்கப்பட வேண்டும். அன்றைக்கி பைபிள் இல்லையே, இன்றைக்கி நீங்கள் தூக்கிட்டு வரீங்களே, அப்படிப்பட்ட பைபிள் இல்லை. அதனால் யூ ஆர் பிளெஸ்ஸட்னு சொன்னேன். ஹலோ, யூ ஆர் பிளெஸ்ஸட். ஏன்னா இன்றைக்கி உங்கள் கையில் முழு பைபிள் இருக்குது. முழு பைபிள் உங்கள் கையில் இருக்குது. அன்றைக்கி இல்லை. இந்த ஒரு நிருபம் அவங்க கையில் கிடைக்கும்பொழுது, அது வாசிக்கப்படும்பொழுது, வாவ், நம்ம தலைவர் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு, அது வாசிக்கப்பட்டு எல்லோரும் கேட்கணும்னு சொல்லி கவனமாக கேட்டாங்க. இப்போ என்ன இந்தம்மா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா, ஏன்னா முழு பைபிள் கையில் கொடுத்தாச்சுல. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோம், ஆனால் வாசிக்க மாட்டானுங்க. புரியுதா? வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வாசிச்சுக்கோம் அப்படின்னா. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்தாச்சுல கையில். புரியுதா? மனுஷனுடைய இயல்பான எண்ணம் அப்படி தான். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அப்புறம் வாசிச்சுக்கோம், ஆனால் அதுவும் செய்ய மாட்டாங்க.